ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட செகண்ட் பாட தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு இது போல் ஹீரோயின் சாப்பிடாம எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருக்கான்றதை கண்டுபிடிச்சிருப்பான். இப்போ கரெக்டாக அவன் அதை பார்த்துட்டு இருக்கும் போதே ஹீரோயினும் அங்கே வந்து நான் தான் உன்னை இந்த ரூம்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் ஏன் நீங்கள் வந்தேன்ற மாதிரி கேட்கும்போது, அப்போ நீ இப்போ வரைக்கும் எல்லாரையுமே ஏமாத்திட்டு தான் இருக்கியான்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். இவ பதிலே சொல்லாமல் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. இந்த சாப்பாடை செய்கிறதுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான்றது உனக்கு தெரியுமா? நீ என்னடாண்ணா சாப்பிட்றன்ற பேரில் அது எல்லாத்தையுமே குப்பையில் கொட்டி உன்னை பார்க்குற எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருக்கல, இதெல்லாம் கொஞ்சம் கூட தப்புன்னு உனக்கு தோணலையான்ற மாதிரி கேட்கும்போது தப்பு தான். அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்கிறேன்ற மாதிரி திமிரா கேட்குறா. இவனுக்கு செம்ம வெறியாகுது. அப்போ அன்னைக்கு கூட நான் சமைச்ச சாப்பாடு நல்லா தான் இருந்திருக்கு, நீ தான் வேணும்னே வாமிட் எடுக்கிற மாதிரி சீன்லாம் போட்டிருக்கல, அதனால என் வேலை போச்சு, இதை பற்றிலாம் உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது, நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு பிடிக்கல அதனால வாமிட் வர மாதிரி இருந்துச்சு, இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்லைன்ற மாதிரி அப்பவும் நெக்லா தான் பதில் சொல்றா. இவன் செம்ம காண்டாயிட்டான். என்ன பண்றதுன்னு தெரியாம கேமரால இருக்க SD கார்டு எடுத்துட்டு, இதுல தானே நீ பண்ணி வச்சிருக்க மொத்த தில்லாலங்கடி வேலையும் இருக்கு, உனக்கு நான் 5 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள நீ பண்ண வேலை எல்லாத்தையுமே ஒழுங்கா லைவ்ல எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொல்லி ஒத்துக்கிட்டு ஏன் மேல அன்னைக்கு எந்த தப்பும் இல்லைன்றதையும் சேர்த்து சொல்றேன். அப்படி இல்லைன்னா நானே இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணி உன்னுடைய தில்லாலங்கடி வேலை எல்லாத்தையுமே எல்லாரும் பார்க்குற அளவுக்கு பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு கோமாங்கிறது கிளம்பி போயிட்டான். இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா இவ இத்தனை நாளா என்ன பண்ணிருப்பா போல, சாப்பிடாம எல்லாத்தையுமே குப்பையில கொட்டி ஏதோ சாப்பிட்ட மாதிரி அந்த வீடியோவை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பா போல. ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே பார்த்தா அந்த SD கார்டில் தானே இருக்கு. அதை அவன் போஸ்ட் பண்ணி விட்டானா அவ்வளோதான், இவ சொல்லி முடிஞ்சிருமே. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம தங்கச்சி கிட்ட வந்து இந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி புலம்பிட்டு இருக்கா. தங்கச்சியும் இங்க பாருக்கா, நீ நினைக்கிற அளவுக்குலாம் அவர் அந்த அளவுக்கு கெட்டவர் கிடையாது, ஏதோ ஒரு கோவத்துல அப்படி பேசிட்டு போயிருப்பாரு, மற்றபடி நீ போய் கொஞ்சம் சாஃப்டா பேசி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவர் புரிஞ்சுப்பாரு. ஸோ நீ போய் பேசிப்பாரு, அப்படியும் இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றத யோசிக்கலான்ற மாதிரி சொல்லவும், இவ்வளோ அடுத்த நாள்ல இருந்து ஹீரோ கிட்ட பார்த்தா ரொம்ப பணிவா பேசிட்டு இருக்கா. எப்பயுமே துவைக்கிறதுக்கு துணியெல்லாம் கொடுத்தா ரொம்ப திமிரா மூஞ்சில் அடிச்சுட்டு போவா இல்லையா, இனி கேட்டு வந்து இதை துவச்சி தர முடியுமான்னு சொல்லிட்டு ரொம்ப பணிவாலாம் கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ பார்த்துட்டு, இங்க பாருங்க, அப்பப்பெல்லாம் எடுத்துட்டு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்னாலலாம் துவைக்க முடியாது, மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா கொடுங்க, அப்போ தான் நான் பண்ணுவேன், இல்லைனா நான் பண்ணவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் நெக்கலாக பேச ஆரம்பிச்சிட்டான். இவளுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. எல்லாம் என் நேரம்டான்ற மாதிரி அமைதியாக விட்டு கொடுத்து போயிட்டு இருக்கா. இப்படியோ 2 நாள் போயிடுச்சு. இன்னும் ஹீரோ கொடுத்த டைமில் 3 நாள் தானே இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவ யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த விஷயத்தில் நம்ம மான பிரச்சனையும் அடங்கியிருக்கு. வேற வழியே இல்லை. எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுறதை விட்டுட்டு இவன் கிட்ட தனியாக போய் காலில் விழுந்து கதறி அந்த கார்டை வாங்கிட்டு வந்துடலான்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காண்டி அவனுடைய ரூமுக்கு வந்து பார்க்குறா. ஆனால் அங்கே ஹீரோ இல்லை. சரி இவன் இல்லை போல, திரும்பி போயிட்டு அப்புறமா வருமோன்னு சொல்லிட்டு போகும்போது தான் இவளுக்கு யோசனையே வருது. எப்படியா இருந்தாலும் காடை ரூம்குள்ள தானே வச்சிருப்பான், அதை தேடி எடுத்துட்டா நம்ம ஏன் தேவையில்லாம இவன் கிட்டலாம் கெஞ்சிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு ரூம்குள்ள வந்து எல்லா இடத்துலயும் அந்த காடை எங்க வச்சிருக்கான்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருக்கா. ஆனா எங்க தேடியும் கிடைக்கிற மாதிரி இல்லை. ஐயோ இவன் எங்க வச்சான்னு தெரியலையேன்ற மாதிரி இவ எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா ஹீரோ உள்ள வர மாதிரி சவுண்டு கேட்குது. இவ எங்க போய் ஒளியறதுன்னு தெரியாம பெட்ஷீட் எடுத்து போட்டுக்கிட்டு அங்க பெட்லயே படுத்துடுறா. ஹீரோவும் உள்ள வந்து பார்க்கும்போது ரூம் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தான் இருக்கு. நம்ம இந்த இடத்துல இந்த பொருளெல்லாம் வைக்கலையேன்ற மாதிரி பார்த்தவன், சரி எதுவாக இருந்தாலும் அப்புறமா பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு படுத்ததுக்கு அப்புறமா தான் பக்கத்தில் ஏதோ ஒரு உருவம் இருக்குன்றதையும் அவன் நோட் பண்ணுறான். யாருடா இதுன்னு சொல்லிட்டு பெஸ்ட்டை திறந்து பார்த்தா இவ தானே படுத்துட்டு இருந்திருப்பா. ஹீல்ஸை வேற கழட்டி கையில் வச்சுட்டு கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கா போல. ஹீரோ பார்த்தோன்னே அறந்துட்டான். நீ இங்கே என்ன பண்ணுறன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நான் கொஞ்சம் அதிகமாக ட்ரிங்க் பண்ணிட்டேனா, அதான் என்னோட ரூம் எதுன்னு தெரியாமல் இங்கே மாறி வந்து படுத்துட்டேன்னு நினைக்கிறேன், சாரி என்ன மன்னிச்சிரு, நீ நினைக்கிற மாதிரி வேற எதுவும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அங்கேருந்து ஓடி போயிட்டா. ஆனால் அதுக்கப்புறமா தான் ஹீரோக்கு புரியுது இவ இங்கே வேணும்னே தான் வந்திருக்கா. அந்த SD கார்டை நமக்கு தெரியாமல் ஆட்டியை போட்டு போகிறதுக்காக தான் இவன் வந்து தேடிட்டு இருந்திருப்பா போலன்னு சொல்லி இவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறான். ஆனால் அந்த கார்டை பார்த்தா இவன் பாக்கெட்டுக்குள்ளே தான் வச்சுட்டு இருந்திருப்பான் போல. ஸோ அதனால தான் அவள் அவ்வளோ நேரம் அங்கே தேடியும் கூட எதுவுமே கிடைக்கவே இல்லை. இதை பார்த்துட்டு இவன் ஒரு மாதிரி யோசிச்சிட்டே இருக்க. அப்படியே இந்த பக்கம் கட் பண்ணா அடுத்த நாள் ஹீரோயின் வந்துட்டு ஒரு மெசேஜை பார்த்துட்டு இருக்கா. அந்த மெசேஜில் பார்த்தா நீங்கள் ஏதோ கொஞ்சம் குண்டான மாதிரி தெரியுதுன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க போல. அதை பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ போயிட்டு வெயிட் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கா. வேற ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு எல்லா ட்ரெஸ்லையும் நம்ம கரெக்டாக வெயிட்டில் தான் இருக்குமான்ற மாதிரிலாம் செக் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி ஹீரோவும் பார்த்தா அந்த வீடியோஸ்லாம் அவள் போட்டிருப்பா இல்லையா, அதுக்கு கீழே இருக்க கமெண்ட்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கான். அதில் ஒரு சில கமெண்ட்ஸ் பார்த்தா, இப்போ நீங்கள் சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்குது, அது உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது யாருன்ற மாதிரி கேட்டிருக்காங்க போல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு கொஞ்சம் லைட்டாக சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அது எதையுமே சாப்பிடாம இவ தான் எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காளே, அதை நினைக்கும் போது தான் இவனுக்கு வெறி ஆகுது. ஸோ இப்போ அடுத்து பார்த்தா ஹீரோயினை பார்க்கறதுக்காண்டி அவளுடைய ரூமுக்கு தான் வரான். உள்ளே போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு வெளியவே நின்றுட்டு இருக்கான். வெளியே நின்று இப்போ கூப்பிட்டு பார்க்குறான். ஆனால் அவகிட்ட இருந்து எந்த குரலுமே வரல. ஏன்னா இவன் சத்தமே கொடுக்க மாட்டாளேன்னு சொல்லி பார்த்துட்டே நிற்கும் போது தான் உள்ள இருந்து யாரோ பொத்துன்னு கீழே விழுற மாதிரி ஒரு சவுண்டு. இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஸோ கதவு திறந்துட்டு உள்ள வந்து பார்த்தா ஹீரோயின் தான் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறா. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அடுத்த சீன்லேயே பார்த்தா தூக்கிட்டு வந்து அவளை ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணிட்டான். அப்புறமா அவளுடைய தங்கச்சிக்கு தான் கால் பண்ணி பார்க்குறான். ஆனால் அவள் ஃபோன் எடுக்கவே இல்லை போல. ஸோ இவன் ஒரு மாதிரி அவள் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அப்போ தான் டாக்டரும் வராரு. ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. என்னாச்சு டாக்டர், அவளுக்கு ஹார்ட்டில் எதுவும் பிரச்சனையா இல்லை வயிற்றில் எதுவும் பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கும்போது, தம்பி ஒரு நிமிஷம் இருப்பா,
அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவ சாப்பிடுறத நினைச்சு கொஞ்சம் பயப்படுறான்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவளுக்கு ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்கு இப்போதைக்கு. ஆனா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் பெருசா கிடையாது. அது ஜஸ்ட் கான்ஸ்டிபேஷன் தான். அதுக்கு நான் மருந்துலாம் கொடுத்துருக்கேன். அதை எடுத்தாலே அவன் நார்மல் ஆயிடுவான்ற மாதிரி சொல்லவும் தான் இவனுக்கு கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கு. அப்போ பெருசா ஒன்றும் இல்லல டாக்டர்ன்ற மாதிரி கேட்கும்போது அந்த அளவுக்கு பெருசுன்னு சொல்லிட முடியாது. ஆனாலும் அவளுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் பார்த்தா ஏதோ அவன் கிட்ட சொல்றாரு. ஆனா என்ன சொன்னாரு என்னன்றதெல்லாம் காமிக்கல. இவன் அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா அவ பக்கத்துல வந்து உட்காந்து அவளே ஏதோ ஒரு மாதிரியா பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி படுத்து பார்த்தா ஹீரோயின் வந்து கொஞ்ச நேரத்துலயே கண்ணு முழிச்சு பாக்குறா. பக்கத்துல இவன் தான் உட்காந்துட்டு இருக்கான். நான் எப்படி இங்க வந்தேன்ற மாதிரி கேட்கும்போது நான் உன் ரூமுக்கு வந்து பார்க்கும்போது நீ மயங்கி விழுந்திருந்த, அதான் உன்னை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன்ற மாதிரி சொல்லும்போது இவ அதை கேட்ட உடனே வேற ஏதாச்சும் டாக்டர் உன்கிட்ட சொல்லிட்டாரான்ற மாதிரி கொஞ்சம் லைட்டா பதறா. பட் ஹீரோ வந்துட்டு இல்ல அவர் எதுவும் சொல்லல, வெறும் கான்ஸ்டிபேஷன் தானா, மாத்திரை மட்டும் கொடுத்துருக்காரு, இப்போ நம்ம கிளம்பி போலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவ்வளோ அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நார்மலாவே ஆகுறா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் சொல்றான், இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்கான செலவு எல்லாத்தையுமே நான் தான் பில் பே பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீ எனக்கு வீட்டில் போய் கொடுத்துடணுன்ற மாதிரி சொல்லவும் இவ சிரிச்சுட்டு கொடுக்காமலாம் போயிட போறேன், கொடுத்துட்றேன் பாப்போன்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறா. இவனும் சரின்னு சொல்லிட்டு பில்லெல்லாம் பே பண்ணுறதுக்காண்டி போகும்போது அவளுக்கு வந்து கேப் மாதிரி எடுத்து கொடுத்துட்டு போகிறான். இது எதுக்குன்ற மாதிரி கேட்க, இங்கே இருக்க யாருமே உன்னை பார்த்து கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு தானே நீ நினைப்ப, அதுக்காக தான் கேப் ரெடி பண்ணி வச்சேன், இதை மாட்டிக்கோன்ற மாதிரி சொல்லி அதை கொடுத்துட்டு போயிட்டு பில்லை தான் பே பண்ணிட்டு இருக்கான். அப்போ தான் இவளுமே வந்து அவனை பார்க்குறா. ஆக்சுவலாக இவன் என்ன பண்ணியிருப்பான், அவளை கூட்டிகிட்டு வர அவசரத்தில் இவனுடைய ஸ்லிப்பருக்கு பதிலாக தங்கச்சி இருக்கா இல்லையா, ஹீரோயினோட தங்கச்சி, அவளுடைய ஸ்லிப்பரை மாற்றி போட்டுட்டு வந்திருப்பான் போல. அது அவனுக்கு பத்து கூட இல்லை. ஸோ அதை பார்த்து இவ சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கா. இப்போ கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தா ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அவளுக்கு வந்து பாஸ்ட்ல ஏதோ நடந்திருக்கு போல. ஸோ அதை பற்றியெல்லாம் அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அதே சமயம் ஹீரோ பார்த்தா அவகிட்ட இருந்து அந்த SD கார்டை வாங்கிட்டு வந்திருப்பான் இல்லையா, அதில் இருக்க வீடியோஸ் எல்லாம் தான் பார்த்துட்டு இருக்கான். அன்னைக்கு கூட அவள் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சாப்பிட முடியாமல் வாமிட் எடுத்ததுக்கு அப்புறமா சாரி சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பாளே, அந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் கூட எல்லாருமே ஹீரோவை தானே கழுவி கழுவி ஊற்றிருப்பாங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஹீரோ என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருந்தவன் அப்பதான் வந்து டாக்டர் உண்மையாவே என்ன சொன்னாருன்றத யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலாக அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஹீரோயினுக்கு வந்துட்டு ஏதோ அன்ரக்ஷான்னு சொல்லிட்டு ஒரு ஈட்டிங் டிசார்டர் இருக்கான். அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு சில பேர்லாம் எங்கே நம்ம அதிகமாக சாப்பிட்டா குண்டாயிருமோன்னு சொல்லிட்டு பயத்தில் சாப்பிடாமலே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு புதுவிதமான நோயா, இப்படிலாம் ஒரு நோயை நான் இப்போதான்ப்பா ஃபர்ஸ்ட் டைமாக கேள்வியே படுறேன். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைனால தான் இவ வந்துட்டு சாப்பிடாமலே இருக்கா போல. அதனால தான் இவ கொஞ்சம் மென்டலாகவும் டிஸ்டர்ப் ஆயிருக்கா போல. ஸோ அதை தான் வந்து டாக்டர் இவன் கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கான். அடுத்து பார்த்தா ஏதோ வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் தான் பேக் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் கரெக்டா ஹீரோனோட தங்கச்சி அங்க வரா. வந்ததுமே கேட்கறா, இன்னைக்கு அக்காவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும்போது உன் ஸ்லிப்பருக்கும் என் ஸ்லிப்பருக்கும் வித்தியாசம் தெரியாம என்னதை போட்டு போனியாமே உண்மையான்ற மாதிரி கேட்கும் போது இவனும் ஆமாமா ஏதோ அவசரத்துல தெரியாம போட்டு போயிட்டேன், நான் உனக்கு புதுசா வேற வாங்கி கொடுத்துட்றேன், அது வரைக்கும் இதை ரிட்டன் கிஃப்டா வச்சுக்கோன்ற மாதிரி இவன் ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, அதை எடுத்து அவகிட்ட கொடுக்குறான். இவளும் பார்த்துட்டு இந்த வீட்டில் என்ன கேர் பண்ணிக்கிற ஒரே ஆள்னா நீ மட்டும்தான்ற மாதிரி சொல்லும்போது அப்பதான் அடுத்து தங்கச்சி வந்து கேட்குறா, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன், எங்கள் அக்காவுக்கு நீங்கள் கொடுத்த டைமில் இன்னும் 2 நாள் தான் இருக்குது, அதில் நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது நான் அதை பற்றி பேச விரும்பலன்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். இல்லை ஆனால் நான் உங்ககிட்ட பேசி ஆகணும், தயவு செஞ்சு அந்த கார்டில் இருக்க எல்லா வீடியோவுமே நீங்கள் பப்ளிக்காக ரிவீல் பண்ணிருங்கன்ற மாதிரி இவளே சொல்கிறா. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, நீ என்ன சொல்கிறேன்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் உண்மைதான், ஏன்னா அவள் இத்தனை நாளாக கஷ்டப்படுறதெல்லாம் என்னால் பார்க்கவே முடியல, அவளால் சாப்பிடவே முடியாது, இருந்தாலும் அவள் சாப்பிட்டுட்டு ஒரு தடவையும் போய் அதெல்லாமே வாமிட் எடுத்து ரொம்ப கஷ்டப்படுவா, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த கார்டில் இருக்கிறத மட்டும் ரிவீல் பண்ணாதீங்க, இதை மட்டும் பண்ணால் கண்டிப்பாக எல்லாருமே அதோ அவன் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லி அவளை தான் திட்டுவாங்க, இதையும் தாண்டி நான் ஒரு சில எவிடன்ஸ்லாம் தரேன், அதையும் சேர்த்து நீங்கள் ரிவீல் பண்ணுறீங்களான்ற மாதிரி கேட்கும்போது இவன் டென்ஷன் ஆகுறான். உங்கள் அக்காவை பற்றி மட்டும் யோசிக்கிறேன், அன்னைக்கு உங்கள் அக்கா பண்ணதுனால தான் ஏன் வேலை போச்சு, அதை பற்றி நீங்கள் யாராச்சும் கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா, என்ன பார்க்கும்போது உங்களுக்குலாம் பாவமாகவே இல்லையான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் கோவமாக அங்கேருந்து போயிடுறான். தங்கச்சிக்குமே புரியுது நம்ம கேட்டது தப்புதான்னு சொல்லிட்டு சாவலுமே கொஞ்சம் ஃபீல் பண்ணி தான் நின்றுட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. யாரோ கதவு தட்டுற மாதிரி சவுண்டு கேட்கும். ஹீரோ வந்து டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஒரு கூட்டமே வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஹீரோயினுக்கு வந்துட்டு நிறைய ஸ்பான்சர் ப்ராடக்ட்லாம் வரும் இல்லையா, அதில் ஏதோ ஒரு ஸ்பான்சர் கம்பெனியை சேர்ந்தவங்க தான் போல இவங்க. அவங்க ஏதோ இன்னைக்கு ஷூட்டிங் எடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க போல. ஆனால் சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி வந்து நிற்கிறாங்க. ஹீரோக்கு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இவங்க யாருன்றதே புரியல. நீங்கள் யாருன்ற மாதிரி கேட்கும்போது அவர் உடனே நீ யாருப்பா தம்பின்ற மாதிரி கேட்குறாரு. நான் இந்த வீட்டில் குக் பண்ணுறதுக்காக வேலைக்கு வந்து சேர்ந்திருக்கேன்ற மாதிரி சொல்ல, ஓ அப்போ நீ தான் அந்த செஃபா, வா வா இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டே நீதான்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள வந்துட்டாரு. தங்கச்சிலாம் பார்த்த உடனே பதறா. ஹீரோயினுக்கும் ஒன்றும் புரியல, இவங்க ஏன் இப்போ வந்தாங்க, இப்படி சொல்லாம கொள்ளாம வந்திருக்காங்களே, என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டே இருக்கும்போது தங்கச்சி தான் உடனே அக்காவை கூட்டிட்டு வந்து தனியா பேசிட்டு இருக்கா. இப்போ என்ன பண்றது, பேசாம நான் அவங்க கிட்ட போய் கெஞ்சி கேட்டு இன்னைக்கு இந்த ஷூட்டிங் வேணான்ற மாதிரி சொல்லி அவங்கள அனுப்பிடட்டுமா,
என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம இன்னைக்கு இதை பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் வந்துட்டு இல்லை வேண்டாம், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சமாளிப்போன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அடுத்து பார்த்தா ஷூட்டிங்கும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணணும்னா ஹீரோ வந்து சமைப்பானா, அதை வந்துட்டு ஹீரோயின் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ கொடுக்கணுமா. அதை வந்து இவங்க ஷூட் பண்ணி லைவாக வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டு இருக்க போகிறாங்க போல. ஸோ அதுதான் எங்கள் பிரச்சனையே. அவள் தான் ஒழுங்காக சாப்பிடவே மாட்டாளே, சாப்பிட்டாலே வாமிட் எடுத்துருவாள். அதை எப்படி இப்போ இவங்க லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ண முடியும்? பண்ணால் மொத்தமாக மாட்டிப்பாளே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி ஒரு மாதிரி ஹீரோயின் கொஞ்சம் வைப்ரேஷன் மூட்லேயே நின்றுட்டு இருக்கா. ஹீரோக்கும் அவள் பிரச்சனை நல்லாவே புரியுது. ஸோ அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு சமைச்சிட்டே தான் இருக்கான். இதுக்கு நடுவில் இந்த டேரக்டர் வேற சீக்கிரமாக அதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, அப்பதான் வியூஸ்லாம் அதிகமாக போவோம், எல்லாருமே அதை தான் விரும்புவாங்க, சீக்கிரமா சாப்பிடுன்ற மாதிரி சொல்ல இவளுக்கு எங்க கையெல்லாம் ஆடுது. இப்போ எப்படிடா நான் சாப்பிட்றது, சாப்பிட்டாலும் பிரச்சனை சாப்பிடலனாலும் பிரச்சனை, ஏன்டா என்ன இப்படி சோதிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்டே பதட்டமா நின்றுட்டு இருக்கிறதோட இந்த ட்ராமாவோட செகண்ட் பார்ட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.